இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்கு. இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அடியில் வருது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இதில் மெயினாக 2 சீட்ஸ் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதாவது ஏஎல்ஏன்னு சொல்லுவோம். இது கன்வெர்ட் ஆகும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஏன்னா பிளான்ட் சோர்சஸில் சீட்ஸில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சியா சீட்ஸும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இது டாப்பில் இருக்குது. சியா சீட்ஸில் ஃபைபரும் இருக்குது, கால்சியமும் இருக்குது, உங்களுக்கு வந்து மெக்னீஷியமும் இருக்குது. ப்ளஸ் இதில் இருக்கிற ஃபேட் வந்து குட் ஃபேட் விச் ஹேஸ் திஸ் ஏஎல்ஏ. அது வந்து உடம்புக்குள்ள வந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். பட் ஃப்ளாக்ஸ் சீடை பொறுத்தவரையிலும் நம்ம வறுத்துட்டு சாப்பிடணும், இல்லை வறுத்துட்டு பவுடர் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே பெட்டர். ஸோ சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது 2 கூட என்னெல்லாம் ஹெல்ப் ஆகும்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டா இது வந்து ஆக்சுவலி இந்த பிளட் கிளாட்ஸு, இந்த வந்து இந்த ரத்த குழாக்குள்ள வர கிளாட்ஸு இதெல்லாம் தவிர்க்கும். ஸோ இதை தவிர்க்க நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த், ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ் வராத, அதாவது இந்த கிளாட்ஸ் வராத பண்றது இது ஹார்ட் ஹெல்த்தை பெட்டர் பண்ணுது. இதை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இந்த ஒமேகா 3க்கு. இது வந்து நம்ம சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கூட ஹெல்ப் ஆகும். இப்போ சியா சீடா எடுத்தோம், இல்லை நம்ம ஃப்ளாக்ஸ் சீடா எடுத்தோம்னா இது கூட ஆடட் பெனிஃபிட் என்னன்னா நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ இந்த ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும்.